திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை நரம்பியல் மருத்துவம் நீண்ட நாட்களாகவே வேக்கண்டாகவே இருக்கு. அதை இப்போ டீன்கிட்டே நாங்கள் கேட்டிருக்கிறோம். உங்களுக்கு அங்கே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த நீங்கள் சொல்வது போன்ற நரம்பியல், இருதயம், அது போன்ற கிட்னி போன்ற முக்கியமான உறுப்புகளுக்கான சிறப்பு மருத்துவர்கள் யார் யார் இருக்காங்க, யார் யார் இன்னும் உங்களுக்கு தேவை, அதற்கான பட்டியலை குழுக்கிட்ட கொடுங்க. குழு கூட்டம் சென்னையில் நடக்கின்ற போது சுகாதாரத்துறை முதன்மை செயலாளர்கள் துறை தலைவரை அழைத்து ஒரு சிறப்பு நேர்வாக இதற்கு முன்னுரிமை அடிப்படையில் நியமிக்கணும்னு சொல்லி குழு உரிய பரிந்துரைகளை வழங்கும். சாத்தனூர் அணையில ஆரம்ப சுகாதார நிலையம் இன்னைக்கு தொடங்குங்க. அதுல மருத்துவர்களே இல்லைன்னு சொல்லி அப்படி இல்லையே. இன்னைக்கு அங்கே ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் இருந்தாங்க. டீன் மட்டும் தான் இருந்தாங்க. டீன் இல்லை, மெடிக்கல் ஆஃபீஸர். டாக்டருங்களே அதான் டாக்டர் இருக்கிறாங்க. அதுக்கு அந்த ஹாஸ்பிட்டலுக்கான மெடிக்கல் ஆஃபீஸர் ஒரு பெண் டாக்டர் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இல்ல. அது இரவு நேரத்தில் அது தனி, அதாவது மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனைக்கு மட்டும்தான் இரவு நேரத்தில் இருப்பாங்க. இது 6 to 6 இல்ல அலுவலக அவரில் மட்டும்தான் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அர்பன் சுகாதார நிலையங்கள் இருப்பாங்க. இதுதான் இந்திய அரசுடைய வழிகாட்டு நெறிமுறைகள். உங்களுக்கு தெரியும், ஒரு சுகாதார நிலையம் கொடுக்கறதுக்கும் மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையும் ஆக்கிறதும் மாநில அரசு கையில் இல்லை. மருத்துவத்துறை ஒன்றிய அரசுடைய ஒத்திசைவு பட்டியல் இருக்கிற காரணத்தால் அவங்க தான் ஒரு ஆண்டுக்கு 5 மருத்துவமனை 4 மருத்துவமனை கொடுப்பாங்க. அதனால் 24 மணி நேரம் மருத்துவமனை இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனையாக அதுக்கு டாக்டரை நியமிக்கக்கூடிய அது அறிவிப்பில் ஒன்றிய அரசு அதற்கு அனுமதி அளிக்கணும். அதனால் இப்போதைக்கு பகல் நேரங்களில் அங்கே டாக்டர் இருக்கணும், செவிலியர்கள் இருக்கணும், பணியாளர்கள் இருக்கணும். பாம்பு கடி, தேல் கடிக்கு அவசர பிரிவுக்கு மருந்துகள் இருக்கதா என்றதெல்லாம் குழு காலை கேட்டறிஞ்சது. அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உலக பிரசித்தி பெற்ற அண்ணாமலை கோயிலுக்கு நாள்தோறும் பல மாநிலங்களிலிருந்து பல லட்சம் பக்தர்கள் வர்றாங்க. தற்போது வரை முறையான தரிசன வசதிங்கிறது இல்லாமல் இருக்குது. அந்த தரிசன வசதி ஏற்படுத்துவதற்காக ஏதேனும் ஒரு சிறப்பு அதிகாரி நியமிக்கப்பட்டு அனைத்து தரப்பு மக்களுக்கும் முறையான தரிசன வசதி ஏற்படுத்த முடியுமா? திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் என்று ஒரு இணை ஆணையர் இருக்கிறாரு, அந்த கோவிலுக்கு என்று ஒரு இணை ஆணையர் இருக்கிறாரு, இதெல்லாம் உதவி ஆணையர்கள் இருக்கிறாங்க. அதனால இது அரசனுடைய சிஸ்டத்தில் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இதை விட பெரிய கூட்டம் வருகின்ற திருச்செந்தூர் முருகன்லேருந்து திருத்தணி முருகன் கோவிலிருந்து எல்லா இடங்களும் இது போன்ற இணைய ஆணைகளை கொண்டுதான் இதுவரையில் நிர்வகித்து வருகிறார்கள். நீங்கள் சொல்வது போல் அருணாச்சல கோவில்களுக்கு வெளிநாட்டு பக்தர்களாக நிறைய வராங்க. அதனால இவர்களால் நிர்வகிக்க முடியல என்கிற ஒரு கருத்துரு அவர்களிடமிருந்து அரசுக்கு அனுப்பப்பட்டால் அல்லது அந்த கச்சாரன்சி துறை அதிகாரிகளால் அனுப்பப்பட்டால் குழு அதை குறித்து அரசுக்கு உரிய தினமும் பக்தர்களிடையே தாக்குதல் சம்பவமும் பக்தர்கள் கோயில் ஊழியர் தாக்குதல் சம்பவம் நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது அவருக்கு அடிப்படை ஒரே நிமிஷம், பத்திரிகை நண்பர்கள் அதுக்கு ஏதாவது ஒரு சஜஷன், நீங்களே ஒரு ஆலோசனை, இந்த மாதிரி பண்ணலாம் சார், இந்த மாதிரி பண்ணலாம் சார், இந்த கோயில் இப்படி பண்ணியிருக்காங்க சார், இதெல்லாம் வராமல் இருக்குது, ஒரு ஆலோசனை எங்களுக்கு நீங்க ஒரு அறிவுரையா கூட கொடுங்க. அதை குழு அரசுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். ஒன்று மட்டும் இன்னைக்கு நாங்கள் செஞ்சிருக்கிறோம், இந்த கோயிலை சுற்றி தமிழ் மொழியை விட மற்ற மொழிகள், மாநில மொழிகள் பிரதானப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மற்ற மொழிகள் இங்கே எழுதப்பட்டிருப்பாங்க, தமிழ் எழுத்துக்கள் ரொம்ப சின்னதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு சமூக ஆர்வலர்களால் ஒரு மனு வரப்பட்டது. அதை ஹச்ஆர்என்சி அதிகாரிகளுக்கு நாங்கள் வழிகாட்டல் வழங்கியிருக்கோம். தமிழுக்கு முதன்மை இடம் கொடுங்க, அடுத்தது ஆங்கிலம், அப்படி கொடுங்க. இருமொழி கொள்கை தான் இந்த மாநிலம். அதனால அந்த இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அரசு சார்பான அறிவிப்புகளில் எழுத்துக்களில் தமிழ் கட்டாயம் இங்கு தமிழ் எழுத்துக்களில் தான் எழுதப்படணும், தமிழுக்கு தான் இங்கு பிரதான இடம் வழங்கணும் அப்படின்றத குழு பரிந்துரை செஞ்சுட்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.